ஹாய் ஆல். இன்றைக்கி எப்படி ஒரு குயிக்கான டைமில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மார்னிங்கே ரெடி பண்ணுற மாதிரி அறுசுவை பிரியாணி மசாலா வச்சு பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் புதினா கொத்தமல்லி, சிக்கன் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா கொஞ்சம் ரெட்டிஷாக இருந்தால் பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எல்லாத்தையும் கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் சோக் பண்ணி வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் 50 கிராம் நெய், 50 கிராம் ஆயில் சேர்த்துட்டு டேரெக்டாக நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வெங்காயம் குக் ஆகி சூப்பராக ஃப்ரை ஆகிடும். அதுக்காக கல்லுப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல எந்த ஸ்பைசஸுமே ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம். நம்ம அறுசுவை பிரியாணி மசாலா யூஸ் பண்ணாலே அதில் உள்ள அரோமா அதே டேஸ்ட்டு அது கொடுத்துரும். அதனால் அது எதுவுமே ஆட் பண்ண வேணாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதோட கலரே நம்ம பிரியாணிக்கு போதுமானது. நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குக் ஆகி லோ ஃப்ளேமில் வச்சா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அது வரைக்கும் நல்லா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கிரேவியானதும் நம்ம அறுசுவை பிரியாணி மசாலா ஒரு 25 கிராம் அளவுக்கு ஒரு 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது ராஸ்மல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவும் சிக்கன் எல்லாமே ஒன்று சேர ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ரைஸ்க்கு தேவையான வாட்டர் எவ்வளோ தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா கொதித்ததும் ரைஸ் சேர்த்துட்டு எப்படி நம்ம எப்பவும் போல் பிரியாணி தம் பண்ணுவோமோ அது மாதிரி தம் பண்ணிட வேண்டியதான். ஒரு 1/2 ஹவர்லேருந்து ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஈஸியாக நம்ம பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கும் இந்த மசாலா தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.